நைவேத்தியம் பண்ணி முதல்வரையாக யார் பிறந்தாங்க? சிவபெருமானுக்கு அம்பாள் யார் பிறந்திருக்காங்க? விநாயகர் பெருமான் பிறந்திருக்கிறார். சரிங்களா? அப்போ இந்த தருணம் மிக பிரம்மாண்டமான ஒரு தருணம். நீங்க எத்தனை பிறகு எடுத்தாலும் இந்த தருணத்தை பார்க்க முடியாது. என்ன சுவாமி காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருமணமாகி முதல்ல விநாயகர் பெருமான் பிறக்கிறார். அது எவ்வளவு பிரம்மாண்டம் தெரியுங்களா? அந்த குழந்தை பிறக்க தருணத்தை பார்க்கின்ற பொழுது நமக்கு எல்லாம் என்ன கிடைக்கும்? புத்திரவாதி கிடைக்கும் அப்படின்னு யார் சொல்றா? பெரியவர் சொல்லியிருக்கா. அந்த வகையில இந்த பூஜையில கலந்துகிட்ட அத்தனை அன்பர்களும் மிக பிரம்மாண்ட ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? சுவாமிக்கு திருக்கல்யாணம் பார்த்து கல்யாணம் ஆகாத அன்பர்கள் இருந்தால் ஒரு கலி சுத்தமாக மாங்கல்யமா கிடைக்கும். சரி, இது மரபு. அந்த வகையில இந்த கூட்டத்தில் நிறைய ஆண்களோ பெண்களோ கல்யாணம் ஆகாம இருந்தீங்க அப்படின்னா, ரெண்டு நிமிஷம், அதாவது எதுக்காக நிகழ்வுக்கு வந்திருக்கிறோம், எதுக்காக இந்த பூஜைலாம் சாமிலாம் பண்ணியிருக்காரு என்ன தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டமான முறையில் சுவாமிக்கு திருமணம் நடந்திருக்கு. இதில் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். என்ன சாமி பாக்கியம்? கல்யாணம் ஆகாத ஆண்களாக இருக்கணும் பெண்களாக இருக்கணும். நமக்கு இந்த கல்யாணம் பார்க்கற சின்ன கிடைக்கும், சீக்கிரமா மாங்கல்யமா கிடைக்கும். இன்றைய காலகட்டங்கள்லாம் பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிதானே? எத்தனை ஆண்களுக்கு தெரியும் பெண்ணே கிடைக்க மாட்டேங்க, கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு பெண் கிடைக்கல, பெண்களுக்கு ஆண்கள் கிடைக்கல. எப்படி சாமி கிடைக்கும்? இது மாதிரி நிகழ்வுகள்லாம் கலந்துக்கிட்டு முறையே சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ற சத்தம் கிடைக்கும். சரி, இந்த கூட்டத்தில் எத்தனை ஆண்கள் வந்து கல்யாணமாக இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க. என்ன பண்ணணும்? பிரார்த்தனை பண்ணணும். பேசப்படாது. என்ன பிரார்த்தனை பண்ணணும்? சுவாமி, எப்படி உங்க இருவருக்கும் மாங்கல்ய பாக்கு ஏற்பட்டதோ அதே போல எங்களுக்கு மாங்கல்ய பாக்கு ஏற்படணும். மனசார பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை பண்ணீங்களா? ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில சரி சாமி, கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை பாக்கு இல்லை, என்ன பண்ணணும்? 1000 கோயில் வைப்போம். எந்த சாமிக்குமே கல்வித்தர சுவாமின்னு சொல்லுவோம். ஆனா என்ன முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, நம்ம மனசார ஏறது இல்லை. சாமி கொடுக்க இதை கொடுக்க இதை கொடுன்னு கேட்போம். என்ன பண்ணுவோம்? வியாபாரம் பேசுவோம். அதெல்லாம் இல்லாம இந்த சிவராத்திரி பூஜையில ஆத்மார்த்தமாக யாகத்தில் கலந்து கொண்டு சுவாமி கிட்ட மிக பிரம்மாண்டமான முறையில யாகம் நடந்திருக்கு. அந்த வகையில மனசோஷ்டமா பிரார்த்தனை பண்ணிக்கணும். அந்த பிரார்த்தனை பண்ற என்ன பண்ணணும்? மாங்கல்யபாய் கொடுத்துட்டாரு, புத்திரபாய் கொடுத்துட்டாரு. அந்த வகையில என்ன பண்ணிருக்க சாமி? முதலாவதாக விநாயகர் பிறந்தாரு, அடுத்தது முருகப்பெருமான் பிறந்தாரு. இந்த 2 பேரும் பிறகு நடைபெற்றது. அந்த நடைபெறமாக எல்லாரும் புத்திரபாய்க்கு நமஸ்காரம் பண்ணிக்கணும். சரிங்களா? சர்வதே மகாதேவாதிதேவ கோடமஹம் ஹரி ஓம். இப்பொழுது கல்யாணத்துக்கு வந்த அனைத்து அன்பர்கள் என்ன பண்ணணும்?